வாய்ப்புகளும் அதுக்கான வழிகாட்டுதலும் குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போ இந்த இதழானது வெறும் பொழுதுபோக்கான ஒரு பத்திரிகையாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆசானாகவும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்காக தான் இந்த ஒரு இணைய இதழை ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணமும் உருவாகியது. ஜா தீபா அவர்கள் இந்த இணைய இதழின் பொறுப்பாசிரியராக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அவரோடு 0 டிகிரி பப்ளிஷிங்கும் இணைந்து பிரயாணம் செய்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அஃப்கோர்ஸ் ஜா தீபாக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. அப்படி தெரியாதவர்கள் விகடனில் அவங்களோட கட்டுரை தொகுப்பு திரையெல்லாம் செண்பகப்பூ வந்தது. அதை படித்தா நிச்சயம் அவங்கள நீங்கள் அதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்க. நான் அவங்களுடைய பெரிய ரசிகை ஆகிட்டேன். நான் அஃப்கோர்ஸ் நான் உண்மை சொன்னோம், நேற்று தான் அவங்களோட கட்டுரைகளெலாம் எடுத்து படித்தேன். ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முதல் நான் ஒரு வாசகியாக மாறினது அவங்கனாலன்னு கூட சொல்லலாம். ஜா தீபா அவர்கள் ரொம்ப டிசிப்ளினோட காரியங்களை செய்யக்கூடியவர், சிறந்த பேச்சாளர், சிறுகதை ஆசிரியர், பல கட்டுரைகளுக்கு சொந்தக்காரர், திரைக்கதை எழுதுபவர் என பன்முகம் கொண்டவர். எல்லாத்தையும் ரொம்ப கூர்ந்து அப்சர்வ் பண்ணுறது அவங்களோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஒரு காமா அண்ட் கம்போஸ்டாக அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ ஜா தீபா அவர்களை இந்த talkie.in ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறத விளக்குவதற்கு மிகவும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர் கேமரா வச்சுட்டு ஒரு ஃபோனை வச்சுட்டு ரீல்ஸோ அல்லது ஒரு ஸ்டோரிஸோ அல்லது ஒரு குறும்படமோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதே நொடி யாரோ ஒருவர் சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருப்பாங்க சினிமாவுக்காக. சினிமா அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்று கலந்த ஒன்று. அப்படியான ஒரு சினிமாவிற்கு ஒரு இணையதளம் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எங்களுடைய கனவின் ஒரு பகுதி தான் talkie.in. என்ன இருக்குது talkie.inல அப்படின்னா, பொதுவாக சினிமா குறித்த செய்திகள் அப்படிங்கிறது அநேகமாக ஒரு கிசு தரப்புலையோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கட்டுரை வடிவிலையோ இது மாதிரியான செய்திகள் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதை கடந்து சினிமாவை பற்றி பேசுவதற்கு, உரையாடுவதற்கு நம்மிடம் அநேகம் உண்டு. அதை இந்த தளம் மூலமாக அறிமுகம் செய்யலாம், அது குறித்து உரையாடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த talkie.in தொடங்கப்பட்டிருக்கு. பொதுவாக அந்த சினிமா டிஸ்கஷனில் அல்லது 2 சினிமாக்காரர்கள் சந்திக்கும் பொழுது என்ன பேசிக்குவாங்க அப்படின்னா, சினிமாவை குறித்து பேசிக்குவாங்க. அதை விட முக்கியமாக அவர்களுடைய முன்னோடிகள் குறித்து, இப்போ யார் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பேசிட்டு மறக்காமல் அல்லது அவர்களை அறியாமல் சில விஷயங்கள் பேசுவாங்க. அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இன்னார் இப்படி சொன்னாங்க, இன்னார் இந்த நேரத்தில் அவர்களுடைய வெற்றிக்காக இப்படி உழைச்சிருக்கிறாங்க, இந்த படம் நடக்கும்போது அவர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் வந்தது அப்படின்னு பேசிக்கிறதுல ஒரு மிக அலாதியான ஒரு ஈடுபாடு இருக்கும். அது ஏன் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வச்சு தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. தங்களுடைய முன்னோடிகள் அல்லது இப்போ ஜெயித்திருப்பவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு எப்போவுமே மதிப்பு அதிகம். அதனால தான் உரையாடல்கள், நேர்காணல்கள் எங்கு பேசப்பட்டாலும் எழுதப்பட்டாலும் உடனே நாம் போய் படிக்கிறோம். talkie.inல் ஒவ்வொரு இதழிலும் உலக அளவில், இந்திய அளவில் மிக பிரபலமான இயக்குனர்கள் அவர்களினுடைய நேர்காணல்களினுடைய மொழிபெயர்ப்பும் நேரடி நேர்காணல்களும் இடம்பெறும். இந்த முதல் டாக்கியில் டேவிட் லிஞ்சினுடைய நேர்காணலினுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனவரியில் அவர் நம்மை விட்டு மறைந்தார். அவருடைய நினைவிற்காக முதலில் அவருடைய உரையாடலிலிருந்து நாம் தொடங்கியிருக்கிறோம். சலீம் ஜாவித் ரொம்ப புகழ்பெற்ற இந்தி பட உலகின் திரைக்கதை ஆசிரியர்கள். அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் இவ்வளவு திரைக்கதைகள் உங்களுக்கு எப்படி எழுத முடிஞ்சது, உங்களுக்கு உந்துதல் என்ன அப்படின்னு கேட்கும்போதும், குவென்டின் டாரண்டினோ ஹாலிவுட்டின் மிக முக்கியமான இயக்குனர் நமக்கு தெரியும். அவரிடம் நீங்கள் எப்படி தொடர்ந்து இயங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எங்கேருந்து சினிமா ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்கும்போதும், ஷிட்ஃபீல்டு நமக்கு தெரியும், மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவரிடம் எப்படி உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னு கேட்கும்போதும் அவங்க 3 பேரும் சொன்ன ஒரு பதில், நாங்கள் தொடர்ந்து திரைக்கதைகளை படிக்கிறோம், திரைக்கதைகளை வாசிக்கிறோம். எந்த அளவுக்கு நாவல் முக்கியமோ, எந்த அளவுக்கு சிறுகதைகள் முக்கியமோ அந்த அளவுக்கு
நாங்கள் தொடர்ந்து திரைக்கதைகளை படிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் மற்ற திரைக்கதைகளை படிக்கும் பொழுது தான் நமக்கு அதிலிருந்து உந்துதல் வரும், நமக்கு அதிலிருந்து எழுத முடியும் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் thetalkie.in ஒவ்வொரு இதழிலும் திரைக்கதைகளின் மொழிபெயர்ப்பு இடம்பெறுகிறது. உலக அளவில் திரைக்கதைகள், மிக முக்கியமான திரைக்கதைகள் என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ ஒவ்வொரு படத்தினுடைய முழு திரைக்கதை வடிவம் உங்களுக்கு thetalkie.in கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா மொழிகளிலும் சினிமாவை பற்றிய புத்தகங்கள் அதிகம். சீன இயக்குனர் ஜாங் யீமோ ரொம்ப லேட்டாக போய் சேர்றாரு. 21 வயசில் போய் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு போய் சேர்றாரு. உங்களுக்கு அவருடைய படங்களில் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஃபாரினுடைய டைரக்டர் அவருடைய படங்களில் விஷுவல் அவ்வளோ நல்லா இருக்கும், விஷுவல் சென்ஸ் உள்ளவர். ஆனால் அவருக்கு சினிமானா என்னன்னே தெரியாத போது ஆனால் கேமரா மேலே ஒரு ஆர்வத்தில் போய் சேர்றாரு. அவர் கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப சின்னவங்க, ஒரு 18-16 வயசில் இருக்காங்க. இவர் வாத்தியார் மாதிரி இருந்தோடனே அவருக்கு அவங்களோட மிங்கிள் ஆக முடியல, அவங்களால படிக்க முடியல, அவங்களோட இருக்க முடியல. என்ன பண்ணலான்னு யோசித்து 3 மாதம் கழித்து போய் டைரக்ஷன் கோர்ஸில் போய் சேர்றாரு. அங்கே தான் இவர் வயசு ஒத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே போனால் அவருக்கு ஒன்றுமே புரியலை முதல்ல, ஏன்னா 3 மாதம் பாடம் போயிடுச்சு. அப்போ அவங்க வாத்தியார் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒன்று பண்ணு, இந்த 3 மாதத்தை நீ கவர் பண்ணணும்னா நம்ம லைப்ரரியில் போய் நிறைய புத்தகங்கள் இருக்குது, போய் படி அப்படிங்கிறாங்க. சீனாவில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, எந்த நாட்டில் எந்த மொழி புத்தகம் வந்தாலும் அவங்க மேண்ட்ரினில் மாற்றிடுவாங்க, சீனாவில் கிடைக்கும், சீன மொழியில் கிடைக்கும். அப்படி அவர் 50 புத்தகங்கள் படிக்கிறாரு தொடர்ந்து. அது தன்னை எந்த அளவுக்கு மாற்றிருக்குங்கிறது நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இதை கிறிஸ்டோஃபர் நோலன் சொல்லியிருக்கிறாரு, குவிண்டின் டாரண்டினோ, நீங்கள் எந்த அகிரா குரோசவா சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு திரைத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மிக முக்கியம். நமக்கு உலக அளவில் ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது, ஃப்ரான்ஸில் கிடைக்கிது, ஃப்ரெஞ்சில் கிடைக்கிது. ஆனால் தமிழில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த குறையை போக்குவதற்காக ஒவ்வொரு இதழிலும் என்னென்ன புத்தகங்கள் கிடைக்குதோ ஒவ்வொரு புத்தகத்தையும் பற்றி நீண்ட நெடிய ஒரு கட்டுரை உண்டு. கருந்தேல் ராஜேஷ் அந்த கட்டுரையை எழுதுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் திரை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நாம் அதில் படிக்க முடியும். நம்மளுடைய எந்த துறை எடுத்தாலும் நம்முடைய முன்னோடிகள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் போட்ட பாதையில் தான் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சினிமாவும் அப்படித்தான். இன்றைக்கு நாம் பேசுகிற அத்தனை தொழில்நுட்பத்திற்கு பின்னாடியும் அந்த தொழில்நுட்ப வசதி இல்லாமல் சிலர் உழைச்சிருப்பாங்க. அவர்களை நினைவு கூற வேண்டியது நம்மளுடைய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. அப்படி ஒரு துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், சினிமாட்டோகிராஃபி துறை. நமக்கு சில பேர் படங்கள் பேர் தெரியும், அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் யார் சினிமாட்டோகிராஃபர்னு நம்மளுக்கு தெரியாது. அன்சங் ஹீரோஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்படியான சில மாஸ்டர்கள், அவர்களை பற்றி ஒரு தொடர் ஒவ்வொரு இதழிலும் இடம்பெறுது. வின்சென்ட் மாஸ்டர், வேணு அவர்கள், மார்க்கஸ் பட்லி, இப்படி நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். அவர்களை பற்றியான ஒவ்வொரு தொடர் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆய்வு செய்து அந்த படங்களை பார்த்து அந்த தொடரை நாங்கள் எழுதுகிறோம். நானும் திரு அகிலா ஸ்ரீதரும் அந்த தொடரை இணைந்து எழுதவிருக்கிறோம். அந்த தொடருக்காக சவுத் இண்டியன் சினிமாட்டோகிராஃபி அசோசியேஷன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்திருக்கிறாங்க. அவர்கள் எந்த உதவி வேணாலும் எங்ககிட்ட கேளுங்க, இது சம்மந்தப்பட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த தொடர் அவர்களை நினைவு கூறும் ஒரு தொடராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் தான் நாங்கள் பண்ணுறது. என்ன சொல்லுங்கள், நீங்கள் எடிட்டிங் பற்றி பேசுவீங்களா, சினிமாவை பற்றி பேசுவீங்களா, எது பேசினாலும் கடைசியில் போய் நிற்கிறது ரசிகர்கள் கிட்ட. சினிமா ரசனை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு நல்ல ஷாட் வச்சாலும், எவ்வளோ நல்ல கதை சொன்னாலும், அந்த கடைசி வரிசையில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் கைத்தட்டினா தான் அந்த சினிமா ஜெயிக்கும். இப்போ ரசனை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சினிமா ரசனை குறித்த ஒரு கட்டுரை தொடர் இதில் இடம்பெறுது. சினிமாவை மிக நேசிக்கிற ரசிக்கிற ரமேஷ் வைத்தியா அவர்கள் இந்த கட்டுரையை எழுதுகிறாங்க. ட்ரெண்டு கொட்டாயின்னு பேர் அந்த கட்டுரையினுடைய பெயர். இது தவிரவும் பல ஆளுமைகளை, சமகால ஆளுமைகள், நம்மை விட்டு மறைந்தவர்கள், அவர்கள் செய்த பணி என்ன, எந்த அளவுக்கு அவர்கள் நுணுக்கமாக ஒரு பணியை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய முன்னோடிகளை பற்றி வருகிற ஒரு இது தொடரில். ஆனால் ஒவ்வொரு கட்டுரையும் இடம்பெறும். இந்த தடவை தெல்மா ஸ்கூன்மேக்கர், எடிட்டர் தெல்மா ஸ்கூன்மேக்கர் அவர்களை குறித்து கௌதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அவரும் ஒரு எடிட்டர், லீடிங் எடிட்டர் இன்னைக்கு. இது போக உலக திரைப்படங்கள் குறித்து, இந்திய திரைப்படங்கள், தமிழ் சினிமாவை குறித்து, இப்படி சினிமாவினுடைய இசை குறித்து ஆவணப்படங்கள், அனிமேஷன், என்னென்ன கட்டுரைகள் தர முடியுமோ உங்களுக்கு அது எல்லாமே நாங்கள் thetalkie.in மூலமாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம்.
இந்த பணியில் எங்கள் குழுவினரை சின்ன அறிமுகம் செய்யணும். நான் ஜாதீபா, பொறுப்பாசிரியராக இருக்கிறேன். இதனுடைய பப்ளிஷர் திரு ராம்ஜி அவர்களும் காயத்ரி அவர்களும், எங்களுடைய கோஆர்டினேட் பண்ணுறது திரு வித்யா அவர்கள், தொழில்நுட்ப டீம் இருக்கிறாங்க. தீபன் பாஸ்கரன் தலைமையில் மோகன், மிதுன், தாரிணி அப்படின்னு ஒரு இளைய பட்டாளம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர முடியல, இன்னைக்கு வெளியூரில் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டாக்கிடாட்டின் உங்கள் முன் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நன்றி. டாக்கிடாட்டின் இணைய இதழை வெளியிட பிரபல திரைப்பட சண்டை காட்சி இயக்குனர், பல பெயர் பெற்ற சண்டை காட்சி இயக்குநர்களை உருவாக்கியவர், 4 முறை தமிழக அரசு சினிமா விருது பெற்ற பெருமைக்குரிய திரு சூப்பர் சுப்ராயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கூடவே அவரது மகன், திரைப்பட சண்டை காட்சி இயக்குனர், சண்டை பயிற்சியாளர், திரைப்பட தயாரிப்பாளர் திரு திலீப் சுப்ராயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு ராம்ஜி நரசிம்மன், திருமிகு காயத்ரி ஆர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு ஜா தீபா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ப்ளீஸ். திரு திலீப் சுப்ராயன் அவர்கள் அந்த உள்ளாரையிலிருந்து அதை துவக்கி வைக்கிறார்கள். ஸோ இது ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த இணையதளத்தில் லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வருடத்துக்கு 499 ரூபா தான். வெளியில் நம்முடைய அதுக்கான QR கோடும் இருக்குது. இதை வெளியிட்டதற்கு மிகுந்த நன்றி கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது திரு சூப்பர் சுப்ராயன் அவர்களை மரியாதை செய்யுமாறு திரு ராம்ஜி நரசிம்மன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு ஏவி இருக்குது. திரு திலீப் சுப்ராயன் அவர்களை மரியாதை செய்யுமாறு ராம்ஜி நரசிம்மன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான ஒரு சின்ன ஏவி இருக்குது, அதையும் ப்ளே பண்ணலாம்.